ஆமென். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா வரலே சொல்லலாமா? ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருங்க. வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை எல்லாரும் எடுத்து பாருங்க, வாசிக்க கேட்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நான் வெண்கலுக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். இந்த 17ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரை உள்ள இந்த பகுதி முழுவதையும் வாசித்து பார்த்தா அதுக்கு மேலேயும் இருந்து 15ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. இந்த அதிகாரத்தின் இந்த 15லிருந்து 22 வரை உள்ள அந்த முழு பகுதியும் தேவன் இனி செய்ய போகிற ஒரு புதிய துவக்கத்தை குறித்து, ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இந்த நாள் இந்த மாதத்தின் துவக்கத்தினால் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தேவஜனோடு பேச வேண்டும் என்று ஆமென் ஜெபித்து இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தி அந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். கருத்தோடு கவனிங்க, கர்த்தர் கூட பேசுவாராக. பிகினிங் ஆஃப் எ நியூ சீசன், அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. ஒரு புதிய காலம் துவங்குகிறது, ஒரு புதிய சீசன் துவங்குகிறது. சீசன் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிறது என்ன சீசன்? நம்ம ஊரை பொறுத்தவரையில் சீசன்னா நல்லா தெரியும். பட்டாசு சீசன், அப்புறம் கேலண்டர் சீசன். இந்த மாதங்கள் ஜூலையை கடந்து ஆகஸ்ட்டுக்கு கடந்து நெருங்கி வரும்போதே நம்ம ஊர் அப்படியே ஒரு பரபரப்பாக மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு புதிய சீசன் துவங்கி இருக்கிறது. இங்கே ஆண்டவர் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களோடு பேசின ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலாக நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு வார்த்தை தான். அதை இன்றைக்கு கர்த்தர் கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது? அன்றைக்கு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இதுவரை இருக்கிறத பற்றி பார்த்து கொண்டு நினைத்து கொண்டிராதீங்க. ஒரு புதிய சீசன் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். அதை சொல்லிட்டு தான் அந்த புதிய துவக்கம் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒவ்வொன்றா ஆண்டவர் அதில் பல வசனங்கள் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பேசும்போது யாருக்கு பேசி கொண்டிருக்கிறார்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் பட்டணம், அங்கே வாழ்கிற ஜனங்கள். அந்த எருசலேம் நகரமாக இருக்கட்டும், இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும், உடைஞ்சி நொறுங்கி பாழாய் போய் கிடக்கிறது. நெகேமியாவில் வாசிக்கிறோம்ல, அந்த இஸ்ரவேலின் எருசலேமின் அலங்கங்கள் இடிஞ்சு கிடக்கிறதும், அங்கே எதிரிகள் வந்து அவங்க இவர்களை தீமையாக வழி நடத்துறதையும் எல்லாம் கேட்டபோது உண்மையாகவே அந்த ஊரை அந்த மக்களை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் வராமல் இருக்க முடியலை. அதை கேட்டபோது தான் நெகேமியா அவன் சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என்ன நடந்தது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களை அந்நிய தேவர்களை தேடி ஓடும்போது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த எல்லா பாதுகாப்பையும் விலக்கினார். அவர்கள் வாழ்க்கையில உபத்திரவம் வந்தது, அந்நியருடைய படையெடுப்பு வந்தது, சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி பல தடவை போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஜனங்கள் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. இருக்கிற அந்த தேசத்தின் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா காணப்படுது. இப்ப இருக்கிற அந்த கொஞ்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு, நான் மீண்டுமாய் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன், மீண்டுமாய் இந்த பட்டணத்தை நான் ஆசீர்வதிப்பேன், மீண்டுமாய் இந்த ஜனங்களை நான் கட்டுவிப்பேன், மீண்டுமாய் இவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரும். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே இந்த பாடல்ல கூட பாடணும் இல்லை, அதுக்காக இந்த பாடலை பண்ண, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் எப்பொழுதுமே மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன்னா எப்படி ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் தாம் பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிறார்களோ அதுபோல தேவாதி தேவன் மனிதர்களாகிய நம்மோடு நம்ம மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால தான் ஆதாம் ஏவாளை படைத்த உடனே ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவங்கள உட்கார வச்சு
தினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து அவர்களோட பேசி கொண்டிருந்தார். அவர்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். அதை தான் தேவனுக்கு விருப்பம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் திரும்பியும் காத்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் நான் மனிதர்களோடு ஐக்கியப்படுவதற்கு, மனிதர்கள் மத்தியில் உலாவுவதற்கு என்ன வழி? அப்படி தேவன் ஏற்படுத்தின ஒரு வழிதான் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி. அதாவது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், மனிதர்கள் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் உருவாக்க சொன்னார் மோசேக்கு. அதை யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஆண்டோடைய விருப்பம் எல்லாமே நம்ம மத்தியில் நம்மோட அவர் எப்பயும் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அதை விரும்புகிறீங்க? என்னோட என் வீட்டில் ஆண்டவர் இருக்கணும். அது அவருக்கு விருப்பம் தான். ஆனால் நமக்கும் அது விருப்பமாக இருக்குமானா? அவர் வருகிறார், வாசம் பண்ணுகிறார், தங்கி விடுகிறார். அவர் இருக்கிற இடத்துல சகலமும் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவர்கள் மத்தியிலும் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நிறையப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள். அந்நியருடைய படையெடுப்பு வந்தது, சிறைபிடிக்கப்பட்டு தூரமாய் போயிட்டாங்க. இப்போ எல்லாமே இடிஞ்சு உடைஞ்சு நொறுங்கி போய் கிடக்குது. இந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை தரப்போகிறேன். I will give you a new future. இதை சொன்ன உடனே அதுனா எப்படி இருக்கும்? புதிய எதிர்காலம்னா எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு யோசிக்க தெரியல, அவங்களால யோசிக்க முடியல, அதை சிந்திச்சு பார்க்க முடியல. அதனால அதுக்கு விளக்கத்தை கர்த்தர் சொல்றாரு. அந்த நியூ சீசன், நியூ ஃபியூச்சர்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ற விளக்கம் தான் அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதிகளை கர்த்தர் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த பகுதிகளில் சொல்லப்பட்டுள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களோட கூட பேச போகிறேன். நீங்களும் விசுவாசிங்க, ஆண்டவரிடத்தில் கருத்தோடு வாஞ்சியோடு கேளுங்க. இந்த சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறீங்க? I will give you a new future. இது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இது நமக்கும் 100க்கு 100 பொருத்தமா இருக்கு, நமக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகி நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி நம்ம இதுவரைக்கும் பல நேரங்களிலே சாத்தானாலும் பல்வேறு தீமைகளாலும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் குறைவையும் இழப்பையும் சந்தித்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழமொழி இப்படியா சொல்லுவாங்கல்ல, என்னது, திருடனை ராஜமொழி மொழின்னு சொன்னால் அவன் எப்படி முழிப்பான்? அவனுக்கு வராது, அவனுக்கு தெரியாது. திருடனுக்கு என்ன மொழி தான் தெரியும்? திருட்டு மொழி. பல பேர் சொல்லுவாங்கல்ல, திருட்டு மொழி முழிக்கிறான் பாரு, அவனை ராஜமொழி மொழின்னு சொன்னால் அவனுக்கு தெரியாதே. அதுபோல இங்கே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், புதிய எதிர்காலத்தை தருவேன்னு சொன்னால் மனுஷனுக்கு புரியவே மாட்டேங்க, மனுஷனால் அதை விளங்கி கொள்ளவே முடியல. அதனால அது என்னங்கிற விளக்கத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்களும் வாஞ்சிங்க, விசுவாசிங்க, கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த புதிய எதிர்காலத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன? முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, பெட்டர் திங்ஸ். அப்படின்னா சிறப்பானவைகள், ஏற்கனவே இருக்கிற காரியங்களை காட்டிலும் சிறப்பானவைகளை தேவன் கொடுக்க போகிறார். அது என்ன சிறப்பானவைகள்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பெட்டர் திங்ஸ் நான் கொடுக்க போறேன். அது என்னங்க பெட்டர் திங்ஸ்? சிறப்பானது என்ன? வெண்கலத்துக்கு பதிலாக பொன். எல்லாரும் சொல்லுங்க, வெண்கலத்துக்கு பதிலாக பொன். வெண்கலம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெண்கலம் மாதிரி இருக்கும். தோற்றத்தில் தங்கம் மாதிரி இருக்கும். தங்கம் ஒரு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் பழசானோடனே அந்த ஷைனிங் கொஞ்சம் குறைஞ்சி போய் என்ன இருக்கும்ல, அந்த ஷைனிங் குறைஞ்ச தங்கத்தையும் வெண்கலத்தையும் பக்கத்தில் வச்சா வித்தியாசமே தெரியாது.
வெண்கலம் பார்க்க தங்கம் போலவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெண்கலத்தையே பார்த்து ஆகா என்னமா ஜொலிக்குது அப்படின்னு நீ பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா, அதை விட விசேஷமான தங்கத்தை நான் கொடுக்குறேன். அப்புறம் பாருங்க சொல்றாரு பாருங்க, இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இரும்பு அதுவும் விலையேறப்பெற்ற பொருள் தான். ஏன்னா நாளுக்கு நாள் இரும்பு ரேட்டு கூடிக்கிட்டே போகுது. அதுக்கு டிமாண்ட் ஆகும்போது ரேட்டு கூட தான் செய்யுது, உண்மைதான். ஆனால் இரும்பை பயன்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் வெள்ளியை பயன்படுத்துறான்னு வைங்களேன், உண்மையிலேயே அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அந்த இரும்புக்கு பதிலாக வெள்ளியை நான் கொடுக்க போறேன், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை நான் என்ன செய்ய போறேன். மரத்தை எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு மனுஷன் நினைப்பானோ அந்த இடத்துலலாம் வெண்கலத்தை பயன்படுத்துறான்னு வைங்களேன், அதுதான் சிறப்பானதே. கல்லுக்கு பதிலாக இரும்பு. பாருங்களேன், கல் பயன்படுத்த வேண்டிய இடத்துல இரும்பு பயன்படுத்தினான், இரும்பை பயன்படுத்த வேண்டிய இடத்துல வெள்ளியை பயன்படுத்தினான், மரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல வெண்கலத்தை பயன்படுத்தினான், வெண்கலத்தை யூஸ் பண்ணுற இடத்துல தங்கத்தை பயன்படுத்தினான்னா அந்த அளவுக்கு கர்த்தர் சிறப்பானதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. சிறப்பானவைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் முதல் காரியம் சிறப்பானவைகள். இந்த இப்படி ஒரு சிறப்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் இருந்துச்சா அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாவே இருந்துச்சு. தாவீது ராஜாவின் கடைசி நாட்களிலும் சாலமோன் ராஜாவின் ஆரம்ப கட்ட காலங்களிலும் அங்க குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்லாம் வெள்ளிய ஒரு பொருட்டா கூட மனுஷங்க நினைக்கலையா. 1 நாளாகமோ 9:20 அந்த வசனம் இருக்குது. வெள்ளிய ஒரு பொருட்டா கூட நினைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி அது எப்படி இருக்கு, அதுக்கு அருமையான ஒரு ஷோரூம் கடை போட்டு, ஆமாம் நீங்கள் வர்ற வழியில் கூட என்ன செய்யுது இருக்குது, ஷோரூம் மாதிரி ஒரு பெரிய கடையை போட்டு அந்த கடைக்கு சில லட்சங்கள் செலவழித்து டெக்கரேஷன் பண்ணி அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 25-50 வெள்ளி பொருட்களை ஷோகேஸில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது இந்த காலத்தில். சாலமோன் காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா, வெள்ளியை நம்ம வெளியில் என்ன சொல்கிறது, ரோடு போடும்போது ஜல்லியை குமிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதை மாதிரி வீட்டுக்கு வெளியில் வெள்ளியை குமிச்சு வச்சுருந்தாங்களாம். நம்ம ஊரில் இப்போல்லாம் அது அப்படி யாராவது குமிச்சு வச்சுருந்தா கண்ணை மூடி முழிக்கவங்களே காணாமல் போயிடும். ஏன்னா மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. என்ன அப்போ எந்த அளவுக்கு அவங்க இடத்துல வெள்ளி ஏராளமாக இருந்திருக்குன்னு பாருங்களேன். வீட்டுக்குள்ளே வைக்க பீரோக்குள்ளே வைக்க இடம் இல்லை, வீட்டுக்குள்ளே வச்சாலும் இடைஞ்சலாக இருக்குது. சரி வெளியவா தட்டி வைப்போம் அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரன்ட்டையும் இதே அளவுக்கு இருக்குது, அதனால தான் எடுக்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. வெண்கலத்துக்கு பதிலாக தங்கம். ஏன் அப்படி இருந்துச்சு? அந்த நாட்களிலே தாவீது ராஜாவின் காலத்திலே அவன் ஆண்டவரை அவ்வளவாக தேடி ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைய பெற்றிருந்தான். சகலமா ஆசீர்வாதமா இருந்துச்சு. பெட்டர் திங்ஸ், சிறப்பானவைகள், மேலானவைகள் அவங்க வாழ்க்கையில நிறைவா இருந்துச்சு. ஆனா அதே இது ஒரு தலைமுறைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு பதிலாக வெண்கலத்தை மாத்துறாங்க. இதுக்கு அடுத்து சாலமோனுக்கு அடுத்து வந்த ராஜா ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் சாலமோன் எல்லாம் சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வச்சு சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு எதிரி ராஜா வந்தான், நீ எல்லா தங்கத்தையும் கொடுக்கலனா நான் உன்னைய யுத்தம் பண்ணி ஜெயிச்சு உன்னை சிறப்பிடிச்சு கொண்டு போயிருவேன்னு சொன்ன உடனே இவன் பயந்து போய், அங்கே வசனத்தை எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் அந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். 25லேருந்து 27 வரைக்கும் உள்ள பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் காலத்தில் தங்கத்திலேயே பரிசை அப்படின்னா கேடகத்தை செஞ்சு வச்சிருந்தானா. அந்த எல்லா கேடகத்தையும் எடுத்து அந்த எதிரி ராஜா கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்ல வெண்கலத்தை செய்து வைத்தார் ரெகோபயாம். பாருங்களேன், கர்த்தரை தேடின ஒரு காலத்திலே வெண்கலத்துக்கு பதிலாக தங்கம் வந்துச்சு, சாதாரணமானவர்களுக்கு பதிலாக சிறப்பானவைகள் வந்துச்சு. ஆனால் கர்த்தரை மறந்த ஒரு காலத்தில் அந்த சிறப்பானவைகளுக்கு பதிலாக சாதாரணமானவைகள் என்ன செஞ்சு வந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை இருக்குமானா நம்ம வாழ்க்கையில சிறப்பானவைகளை தேடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்க விரும்புறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சாலமோன் காலத்துல தாவீதின் கடைசி காலத்துல வெண்கலத்துக்கு பதிலாக தங்கம் வந்துச்சு. ரெகோபயாம் காலத்துல தங்கத்துக்கு பதிலாக வெண்கலம் வந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அழகா ஷோகேஸ் மாதிரி அங்க தங்கத்துல பரிசை செஞ்சு வச்சிருக்கிறார் சாலமோன் ராஜா. இப்ப அது இல்லைன்னா
அது பார்க்க எம்டியா தெரியுதே, குறைவா தெரியுதே. என்ன செய்ய? டூப்ளிகேட்ல ஒன்றை செஞ்சு வைப்போம். அல்லேலூயா. இன்னைக்கும் பலர் அப்படிதான் என்ன செய்றாங்க. டூப்ளிகேட்ல என்ன செஞ்சு வைக்கிறாங்க? நகைகளை செஞ்சு மாட்டிக்கிறாங்க. ஆமென். தேவையில்லை. கர்த்தர் நம்மளை சிறப்பாக ஆசீர்வதிக்கும் போது இந்த தங்கமும் வெள்ளியும் தரையில் கிடக்க போகுது. அல்லேலூயா. பரலோகத்தில் அப்படித்தான் இருக்குதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறா. சிறப்பானவைகள் அந்த பரலோகத்தில் ரோடு தங்கத்தில் போட்டு வச்சிருக்காங்களாம். தங்கமெல்லாம் தரையில் கிடக்குதான். அதனால தான் அவன் எப்படி ஆகிலும் அங்கே போகணும்னு ஆசைப்படுற அநேகர் இங்கே தங்கத்தை விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே தங்கம் எனக்கு வேண்டாம். ஆமே. அருமையான ஒரு பாடல் ஒன்றும் இல்லை. பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், இந்த லோகமே வேண்டாம் இயேசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். அல்லேலூயா. பரலோகத்தை வாஞ்சிக்கிற, பரலோகத்தை நாடுகிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யாரெல்லாம் அந்த தேவனோட, தேவ சமூகத்தோட, தேவ பிரசன்னத்தோட ஐக்கியமா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனோடு நெருங்கி இருந்தாங்களோ, தேவன் அவர்கள் மத்தியிலே அசைவாடி உலாவி காணப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் இருந்துச்சு. சிறப்பானவைகள் தேடி வந்தது. ஹல்லேலூயா. அப்படி மேன்மை தேடி வந்த ஒரு சிலர் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு சகோதரி, இவள் விதவையானவள். புருஷன் இறந்து விட்டார், புருஷன் மரித்து விட்டார், இனி வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ரூத்துக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தா. அது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருந்தது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கே பூட்டி ஆகக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு மோவாப் தேசத்தில் ஆண்டவரையே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அங்கே ஒரு திருமணம் பண்ணி இந்த இயேசு கிறிஸ்து மேசியாவுக்கே பூட்டியாகும் ஸ்லாக்கியத்தை பெற்று இன்னைக்கு பைபிளில் அவங்க சரித்திரம் எழுதப்பட்டிருக்குன்னா எவ்வளோ பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க சிறப்பானவைகள். பெட்டர் திங்ஸ். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற, அவருடைய சமூகத்தை நாடுகிற, அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது போலவே மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமான நபர் இந்த ரூத்து தான் நினைக்கிறேன். என்ன பாட்டு? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சார் தேடி வந்து. எங்கோ வாழ்ந்தவங்க ரூத். ஆனால் கர்த்தரை பற்றி கொண்ட போது அந்த ரூத் தன் வாய் திறந்து ஒரு வார்த்தையை அறிக்கையிடுறாங்க. நகோமி சொல்றாங்க, நீ உங்க ஊருக்கு போயிருமா, உனக்கு தெரிஞ்ச வழியை பார்த்து போமா, என்னை நம்பி வராத, என்னிடத்துல ஒன்றுமில்லை, நான் வெறுமையா இருக்கிறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, திரும்பி போறத குறித்து என்னோட பேச வேண்டாம். உம்முடைய ஊர் என்னுடைய ஊர், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம். நான் அவரை பற்றி, அவரை பிடித்து கொண்டு அவருக்காக நான் வாழ்வேன்கிற வைராக்கியம், தீவிரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ சிறப்பானவர்கள் தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், நியூ ஃபியூச்சரை வச்சிருக்கிறேன், நியூ பிகினிங் வரப்போகுது. அப்படி ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் வரப்போகிற முதல் ஆசீர்வாதம் பெட்டர் திங்ஸ். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நோ மோர். இனி இல்லை. இனி இல்லை என்று சில காரியங்களை சொல்றார். அது என்ன இனி இல்லை? அந்த 18-19 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60:18-19. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமென். இந்த 2 வசனத்திலும் 2 தடவை இனி அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், இனி. ஆமா, இனிமேல் இல்லை, இனிமேல் சில காரியங்கள் இல்லை. நோ மோர், திஸ் வில் ஹேப்பன். இனிமே உங்க வாழ்க்கையில, உங்க தேசத்துல அழிவு நாசம் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. அங்கிட்டு சொல்றாரு, இனி சூரியன் உனக்கு வெளிச்சமா இருக்க போறதில்ல, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை அந்த இஸ்ரவேல் தேசத்துல
எத்தனையோ அழிவு, நாச மோசங்கள், இழப்புகள், கண்ணீரின் துன்பத்தின் அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. அதை நினைக்கும் போதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, எத்தனை தடவை தான் இந்த நஷ்டம், எத்தனை தடவை தான் இந்த இழப்பு, எத்தனை தடவை தான் இந்த கண்ணீரின் அனுபவம். இந்த ஒரு காரியம் சொல்லுவாங்கல்ல, பட்ட காலிலே படும். அப்படின்னா என்ன? ஒரு காயம் ஏதாவது நமக்கு தெரியாமல் பட்டுருச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப பேண்டேஜ் கிண்டேஜெலாம் போட்டு ரொம்ப பக்குவமாக இருப்போம். எப்பயும் இல்லாமல் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒருத்தன் இடிப்பான், வழியில் நம்ம துடிப்போம். அப்படின்னா ஒரு தீமை இருக்கிற இடத்துல தொடர்ந்து தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று தீமைகள் தீமைகள் தீமைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், கண்ணீரின் அனுபவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் அந்த தீமை இல்லை, இனிமேல் உன் தேசத்திலே அழிவு இல்லை, இனிமேல் உன் எல்லைகள் எங்கும் நாச மோசங்கள் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தர் அப்படியாக நான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, எருசலேம் பட்டணத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனங்கள் எப்படி நமக்கு பொருத்தமானதாக இருக்கிறது? 1 யோவான் 5:19 நீங்க வாசித்து பாருங்க. அங்க இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த நாட்களிலே அழிவு, நாச மோசம், தீமை. ஏன்? பிசாசு அவன் தீமைகளை செய்கிறவனாக எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அழிவையும் தீமையும் நஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா புதிய எருசலேம் ஆகிய சபைக்குள்ள வந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் தீமை இல்லை. ஹல்லேலூயா. இனிமேல் அழிவு, நாச மோசங்கள் இல்லை. இந்த அழிவு அல்லது நாச மோசம் அப்படின்னு சொல்லும் போது இயற்கை சீற்றங்கள் அப்பப்போ நம்ம கேள்விப்படுறோம்ல, பயங்கரமான வெள்ளம், சுனாமி, அப்புறம் வறட்சி, பஞ்சம், இதை மாதிரியான பல்வேறு விதமான தீமைகள். இந்த மாதிரியான தீமைகள் இனி இருக்க போவது இல்லை அப்படிங்கிறார். எப்படிங்க இருக்க போவது இல்லைன்னு சொல்லலாம்? ஏன்னா இனிமே சூரியன் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறதில்ல, தேவாதி தேவன் நீதியின் சூரியன் நாம் இயேசு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நம்ம ஊர்ல மழை பெய்யுதுல, எப்படி மழை பெய்யுது தெரியுமா உங்களுக்கு? மழை பெய்யுறது எப்படி மழை பெய்யுது? சயின்ஸ் டீச்சர், ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் படித்த அன்னைக்கே மறந்துட்டோம். ஹல்லேலூயா. எப்படி மழை பெய்யுது? சூரியன் வெளிச்சம் கொடுக்கும்போது, வெயில் அடிக்கும்போது கடல் தண்ணியோ அல்லது ஆற்று எல்லா தண்ணிகள் எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குதோ இந்த தண்ணி ஆவியாகி அது மேலே போய் மேகமாகி அந்த மேகம் குளிரும் போது மழையாக வருகிறது. அப்போ எல்லா மழைக்கும் எல்லா விதமான இயற்கையின் காரியங்களுக்கும் மிக முக்கிய பங்களிப்பை கொடுக்கிறது யாருன்னா சூரியன். அப்போ ஒரு இயற்கை சீற்றம் வருது, அழிவு வருது, வெள்ளம் வருது, மற்ற பல காரியங்கள் வருது. இப்போ சமீப காலமாக சொல்கிறாங்க எல்லா பனி உருகுதான், அதனால கிளைமேட்டு மாறுதுங்கிறாங்க. அண்டார்டிகா, ஆர்டிக் பகுதிகளெல்லாம் பனி, பெரிய 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 பனி மலைகள் அப்படியே உருகுது. காரணம் பயங்கரமான சூரிய வெளிச்சம் உள்ள வருது. சூரியன் பல நேரங்களிலே அழிவை கொண்டு வருவதாக இருந்திருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே சூரியன் இல்லை, நீதியின் சூரியன் நாம் இயேசு உங்களுக்கு வெளிச்சமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நீதியின் சூரியனை ஒவ்வொரு நாளும் தரிசிப்போமானா, ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில இனி இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், இனி இல்லை. என்னது இல்லை? தீமை இல்லை, அழிவு இல்லை, நாச மோசங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, இழப்புகள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை. சொல்லுங்க, இனி இல்லை. ஆண்டவர் எனக்கு நீதியின் சூரியனா இருக்க போகிறார், ஆகவே இனி இல்லை. ஹல்லேலூயா. மூணாவது, இந்த நியூ ஃபியூச்சருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, ரட்சிப்பு தான் நமக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போகுது. ஏசாயா 60:18 வாசிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவர் சொன்னாரு, இந்த எருசலேம் பட்டணத்தை நான் ஆசீர்வதிப்பேன், எல்லா ஜனங்களும் திரும்பி வருவாங்க, அது நன்மையாக இருக்கும் என்று சொன்னார். அந்த எருசலேம் பட்டணத்துக்கு திரளான ஜனங்கள் வர்றாங்களாம். பாருங்க, முந்தின காலங்களிலே பட்டணங்களை சுற்றி, ஊர்களை சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திரளான ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா, ஏராளமான ஜனங்கள் அந்த பட்டணத்தில் குடியிருக்க வந்துட்டாங்கன்னா, உள்ள குடியிருக்க இடம் இல்லை. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் என்ன, காம்பவுண்ட் இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு ஜனங்கள் வெளியெல்லாம் குடியிருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜனங்கள் எண்ணிக்கை பெருகும்போது
ஊர் பெருகுகிறது, வளர்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அவங்களுக்கு காம்பவுண்ட் வாலெல்லாம் பத்தாது. எவ்வளோ தூரத்துக்கு காம்பவுண்ட் வால் கட்டுறது? எவ்வளோ தூரத்துக்கு? ஆமாம், அந்த மதில்களை கட்ட முடியும். சகரியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜனங்கள் எண்ணிக்கை ஏராளமாக பெருகிட்டாங்க. இது நம்முடைய ஊழியத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி நடக்கும் என்று விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படின்னா எண்ணிக்கை ஏராளமாக பெருகுதுங்க. ஆமென். குடியிருக்க இடம் போதாத அளவுக்கு எண்ணிக்கை பெருகுது. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆலயத்திலையும் கர்த்தர் ஏராளமாக ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூடி வந்தால் இடம் பத்தாது, ஆலயம் பத்தாது. அப்புறம் என்ன செய்ய? ஏதேன் தோட்டத்தில் செட்டை போட்டு ஆராதிக்க வேண்டியதான். அல்லது அதுவும் பத்தலைன்னா செட்டே போட வேண்டாம், மரத்தை வச்சு விட்டு நிழலில் உட்காந்து ஆராதிக்க வேண்டியதுதான். திரளான ஜனங்கள் வருகிறார்கள், இடம் பத்தலை. சரி, இப்போ இடம் பத்தலை, மதில் கட்ட முடியல, அப்போ பாதுகாப்புக்கு என்னதான் செய்யறது? வசனம் சொல்லுது, ரட்சிப்பு தான் உங்களுக்கு மதிலாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. அது எப்படிங்க ரட்சிப்பு மதிலாக இருக்கும்? ரட்சிப்பு அப்படின்னா, யார் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க ரட்சிப்பை தங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பு யாருடைய வாழ்க்கையிலலாம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு தான் மதிலா இருக்க போகுது. அப்படின்னா பாதுகாப்பு அரணாக இருக்க போகுது. தேவனே பாதுகாக்க போகிறார். பல நேரங்களில் இந்த பாதுகாப்புக்காக பல முயற்சிகளை எல்லாரும் செய்கிறாங்க, செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கு. ஆமா, அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னது? வானத்தில் ஒரு குடுவை மாதிரி ஒரு டப்பாவை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை அங்கே உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். இது பூமியும் கிடையாது, நிலாவும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் அது பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே உட்காந்து பூமியை ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். அங்கேருந்து பார்க்கும்போது சீன பெருஞ்சுவர் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி இந்தியாலையும் ஒரு இடம் தெரியுதான். எந்த இடம் தெரியுது தெரியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உள்ள அந்த பார்டர் தெரியுது, எல்லை கோடு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுது? அந்த எல்லை கோடு முழுசுலையும் பெரிய உயரமான கம்பியை வச்சு அப்படியே ஃபென்ஸ் போட்டு வைக்கிறாங்க. கம்பி வேலி போட்டு வச்சு, கம்பி வேலி போட்டாலும் பத்தாது, அதுக்குள்ளேயும் தீவிரவாதிகள் உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி இரவெல்லாம் அந்த பகுதி முழுசும் லைட்டு போட்டு வச்சுருக்காங்களா. முழு ஏரியாவும் லைட்டு போட்டு வச்சிருக்கனால இரவு நேரத்தில் அங்கேருந்து பார்த்தா இந்த இடத்துல மட்டும் கோடு மாதிரி வெளிச்சம் தெரியுதா. பாதுகாப்புக்காக அவ்வளவு 1000 கோடிகளை நம்முடைய தேசம் செலவழிக்குது. ஒவ்வொரு தேசமும் செலவழிக்கிறாங்க, ஒவ்வொரு மக்களும் செலவழிக்கிறாங்க. ஆனாலும் பாதுகாக்க முடியுதான்னு பார்த்தா அப்புறமும் தீவிரவாதிகள் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், காஷ்மீரின் அந்த மலை பகுதிகளில் சில இடத்துல இந்த ஃபென்ஸ் போட முடியலையா, அந்த பகுதி வழியாக தீவிரவாதிகள் உள்ளே வந்துடுறாங்களா. அப்போ எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பு போட்டாலும் அது பாதுகாப்பாக இருக்கலை. தேவனே பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் மதிலாக இருக்க போது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு கிளம்பி கானான் தேசத்துக்கு பயணம் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பயணம் துவங்கின அந்த நேரத்தில் பார்வோனுக்கு திடீர்னு புத்தி மாறிடுச்சு. என்ன இந்த அடிமைகளை விட்டுட்டோமே, இனி நமக்கு வேலை செய்ய யார் இருக்கா, எப்படியாவது விரட்டி பிடிக்கணும்னு பெரும் படையை திரட்டிக்கிட்டு விரட்டி வருகிறான். இவங்க அப்பதான் செங்கடலுக்கு பக்கத்தில் போயிருக்கிறாங்க. பின்னாடி பார்வோன் விரட்டி வருகிறான். பார்வோன் வர்றதை பார்த்த உடனே ஜனங்கள் கத்துறாங்க, கதறாங்க, மோசேட்ட போய் முறையிடுகிறார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அடுத்த நிமிடம் தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் அக்கினி மதிலாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மேக ஸ்தம்பமா இருக்குது, எகிப்தியருக்கு அது அக்கினி ஸ்தம்பமா இருக்கு. யோசித்து பாருங்க, பயங்கரமா அப்படியே ஒரு 15-20 அடிக்கு தீ எரியுமானா யாராவது பக்கத்தில் போக முடியுமா? 10 அடிக்கு தள்ளி நின்னாலே அனலுக்கே நம்ம முடியெல்லாம் கருகிறோம். அனல் அடிக்கிறதே தாங்க முடியாத வெக்கை அவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்படியான ஒரு அக்கினி மதிலான பாதுகாப்பாக தேவன் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். ரட்சிப்பு தான் மதில்.
இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக உள்ளத்திலே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தா உங்களுக்கு அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள் குடும்பத்துக்கு அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்கள் உடைமைகள், பொருட்கள் எல்லாவற்றுக்கும் அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு குறித்து சாத்தான் போய் ஆண்டவர்ட்ட முறையிடுறான். ஆண்டவரே, நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையோ? ஒருவேளை உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை சுத்தி, உங்க குடும்பத்தை சுத்தி, உங்க பொருட்களையும் சேர்த்து வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு, ரட்சிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில மதிலாக, பாதுகாப்பாக, அரணாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, இனிமேலும் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு தெரியறதில்ல, பல நேரத்தில் நமக்கு அதை உணர்வதில்லை. சரித்திரத்தில் வாசிக்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி ஒரு முறை ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே அனுப்பி வைக்கிறாரு அசீரிய ராஜா. இந்த பெரும் படை எலிசாவை பிடிக்க வராங்க. எலிசா ஒரு மலை மேலே குடியிருக்கிறாரு. அந்த மலையை சுற்றி அவங்க எதிரிகள் நின்றுட்டாங்க. திடீர்னு காலையில் எந்திரிச்சு சில பேர் செய்வாங்கல்ல, அப்படியே பல்லு விளக்கிட்டே வெளியே வருவாங்க. வெளியே வந்து அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே பல்லு விளக்குனா திருப்தியாக என்ன செய்யாது, இருக்காது. அப்படியே வெளியே வந்து பல் விளக்கிக்கிட்டே அந்த அழுக்கு வாயோட எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தரிசனம் காண்பிச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இந்த எலிசாவின் வேலைக்காரன் பல் விளக்கிட்டே வெளியே வந்திருக்காரு. பார்த்தா அவ்வளவுதான், பிரஷ்ஷை தூக்கி போட்டு பதறி அடித்து விடுறாரு. ஆண்டவனே, முடிஞ்சு கதை. என்னது, எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் எலிசா சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத, அவங்களோட இருக்கிறவங்கள விட நம்மோடு கூட இருக்கிறவங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆண்டவரே, இவன் கண்ணை திறங்கப்பா. எந்த கண்ணு? ஆவிக்குரிய கண்ணை திறங்கப்பா. இவன் மாம்ச கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆவிக்குரிய கண்ணால் அவனுக்கு பார்க்க தெரியல, இவன் கண்ணை திறந்து விடுங்க. அடுத்த செகண்டு கத்தரவன் கண்களை திறந்தா பார்த்தா அந்த மலையை சுற்றிலும் அந்த பக்கம் அசீரியர் நிற்கிறாங்க. அவர்களுக்கும் எலிசாவுக்கும் நடுவில் அக்கினி மயமான ரதமும் குதிரை வீரர்களும் ஆகிய ஒரு மாபெரும் சேனை நின்று கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி மட்டுமல்ல, இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மாம்ச கண்ணில் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு நீங்கள் பரலோகத்தின் பிரஜையாகி விட்டீங்க. அன்றைக்கு பரலோகத்தின் பிள்ளையாக நீங்க மாறிட்டீங்க. அந்த நாள் முதல் பரலோகத்திலிருந்து பாதுகாப்பும் சுகமும் கிருபையும் நன்மையும் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஆண்டவரோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில ஐக்கியப்பட்டிருக்கிறீங்களா? அதனுடைய மேன்மையை தான் இங்க சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு மதிலா இருக்கிறது. ஆமென். அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். அந்த நியூ ஃபியூச்சர்ல இருக்கிற ஆசீர்வாதம் துதியே அதற்கு வாசலாக இருக்குது. ஏசாயா 60:18 வாசிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். ரட்சிப்பு தான் நமக்கு மதிலா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். உண்மைதான், தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புக்குள்ளே நுழைவதற்கு, அந்த அடைக்கப்பட்டிருக்கிற பட்டணத்துக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல் தேவை பாருங்க. அந்த வாசல் தான் துதி. எல்லாரும் சொல்லுங்க, துதி. வாசல் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு புதிய துவக்கத்தின் அடையாளம். ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இஸ் a season of new beginning. ஒரு புதிய துவக்கத்தின் அடையாளம். இங்க ஆண்டவர் வச்சிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஒரு வாசல், ஒரு வழி என்னன்னா, அதுதான் கர்த்தரை துதிக்கிற துதி. இந்த கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில வெளிப்படும் போது, அவரை மகிமைப்படுத்துகிற பாடல், ஆராதனை, துதி நம்முடைய வாயில வெளிப்படும் போது, அதனுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இந்த துதிக்க 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 என்ன நடக்குன்னா, புதிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. முதல் பட்டணமா போனா எரிகோ. அது அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்குது. எப்படி இந்த எரிகோக்குள்ள நுழையிறது? நுழைய முடியாது. ஏன்னா அவங்க நுழைய கூடாதுன்னு தான் அதை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பல ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது,
தடையாக இருக்கிறது, தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்க என்ன செய்யறது? கர்த்தரை துதிக்கிற துதிய கரங்களை எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறந்தது. அந்த எரிகோ கோட்டை உடைஞ்சு நொறுங்கினது. அந்த எரிகோ கோட்டைக்குள்ள உள்ள ஃபுல்லா ஏராளமான பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் இருந்தது. அதாவது எரிகோவை பிடிச்சிட்டா முழு தேசத்தையே பிடிச்ச மாதிரி தான். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் முதல் பட்டணம். இந்த முதல் பட்டணத்தை எப்படியாக அவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க, பிடிச்சாங்கிற செய்தி எல்லா ஊருக்கும் போகுது. கேட்குற எல்லா மக்களும் அப்படியே அவங்களுடைய இருதயம் எல்லாம் தண்ணீராக கரைஞ்சு போச்சு. அப்படின்னா இனிமே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை யாரும் எதிர்க்க முடியாதுங்கிற எண்ணம் செய்தி ஊரெங்கும் பரவி போச்சு. காரணம் என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற துதி. சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கிற துதி. இன்னைக்கு தேவனை துதிக்கிற துதி நம்முடைய வாயில எழுவுமானால் புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். எல்லாருக்குமே புதிய ஆசீர்வாதங்கள் தேவையா இருக்குது. எல்லாருக்குமே புதிய ஆசீர்வாதங்கள் அவசியமாக இருக்கு. அதை வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிதான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு வழி என்னன்னா ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் செய்தவைகளுக்காக ஸ்தோத்திரம், செய்ய போகிறவைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, செய்தவைகளுக்காக ஸ்தோத்திரம், செய்ய போகிறவைகளுக்காக ஸ்தோத்திரம். 2 விதத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில செய்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த உலகத்தில் தேவன் செய்ததுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த 2 விதம். எந்த 2 விதம்? இந்த உலகத்தில் தேவன் ஏராளமான காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். சங்கீதம் 136 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுசுலையும், சங்கீதம் முழுசுலையும் இந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார்னு அநேக காரியங்களை சொல்லி துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு வசனங்கள் வந்து கொண்டே இருக்கு. வானத்திலே சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமா, சொல்லுங்க. அடுத்து, ஆமா, சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து, ஆமா, சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் இப்படியே சொல்லிக்கிட்டே போனா ஏராளமான துதியங்கள் அங்க வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி துதிப்போம்னா இது எல்லாமே இந்த உலகத்திலே தேவன் செய்து வைத்தவைகள். பாருங்களேன், எங்கேயாவது நீங்க சுற்றுலா போய் பாருங்க, இயற்கை காட்சிகளை பாருங்க, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் தேவனுடைய படைப்பு இருக்குதா, இப்படியெல்லாம் தேவன் செஞ்சு வச்சிருக்கிறாரா, அதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. அதை பார்க்குறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை என்ன செய்யுங்க, அப்பா எவ்வளோ பெரிய தேவன் இவர். இது உலகத்தில் தேவன் செய்து வைத்தவைகள். அடுத்து நம்ம வாழ்க்கையில் அவர் செய்தவைகள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், ஆச்சரியப்படுமான காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய புத்தி கெட்டாத, சிந்தனை கெட்டாத பெரிய 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 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இதுவரை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். நம்ம நினைச்சு பார்த்திட முடியாத மகா பயங்கரமான பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார். எவ்வளவு எளிமையிலே துவங்கப்பட்டது இந்த ஊழியம், எவ்வளவு மகிமையாக இப்போ வர கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அருமையா ஃபேனு கீழே எல்லாம் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இந்த ஊழியத்தின், இந்த சிவகாசி சபையின் சரித்திரத்தை நீங்கள் கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். பலருக்கும் தெரியாது. சோலை காலனியில் அங்கே இருக்கிற ஒரு பிரிண்டிங் பிரஸினுடைய மாடியில் தான் முதல்ல ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு இதளவுக்கு நீளமான பில்டிங், அகலான குறைவான பில்டிங். அந்த ஒரு பில்டிங்கில் மாடியில் கூரை ஷெட்டு போட்டு தான் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாட்களில் அவ்வளவு திரளான ஜனங்கள் வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆராதனை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரியா ஒரு தீபாவளி அன்றைக்கு யாரோ வேண்டாதவர்கள் பட்டாசை கொளுத்தி போட்டு விட்டாங்க. அது இருக்கிறது உயரம், அந்த உயரத்தில் சுற்றிலும் வீடுகள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் யாரோ வந்து போட்டு விட்டாங்க. அப்போ ஒரு திருத்தங்களில் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. செய்தி வருது, சபை தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேகமாக ஓடி வந்து பார்க்குறோம். நாங்கள் வர்றக்குள்ளே
அத்தனையும் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. யாருக்கு அந்த காட்சி ஞாபகத்தில் இருக்குது? ஒரு சிலருக்கு. ஆமாம், அன்னைக்கு வந்து பார்த்தவங்க இருப்பாங்க. அப்படியே எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. அங்கே இருந்த எல்லா ஸ்பீக்கரு, மைக்கு, லைட்டு, ஃபேனு, அந்த கூரையிலையும் அம்புட்டு ஃபேன் போட்டிருந்தோம், அவ்வளோத்துக்கும் ஃபேன் போட்டிருந்தோம். எல்லாமே எரிஞ்சது மட்டும் இல்லை, அந்த மேலே சதுரக்கல் வச்சிருப்பாங்கல்ல, சூடு தாங்காமல் அந்த கல்லெல்லாம் தூக்கிடுச்சு. இப்போ திரும்பியும் எல்லாத்தையும் உடைச்சி கல்லெல்லாம் பதிக்க வேண்டிய அவசியம். பெரிய நஷ்டங்கள். ஆண்டவரே, அது மட்டும் இல்லை, அது நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கே போய் ஆராதிப்போம், என்ன செய்வோம், யாருக்கும் தெரியாது. அந்த அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து எல்லாரும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குப்பைகளெல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, பாஸ்டர் நாளைக்கு எங்கே ஆராதனை? தெரியாது, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் பாஸ்டரும் ஒரு சில விசுவாசிகளுமா போய் ஒவ்வொரு மண்டபமாக போய் கேட்குறாங்க, எங்கேயாவது சண்டே ஆராதனை நடத்த எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா? அவங்க சொல்கிறாங்க, சண்டே தானே சார் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அன்னைக்கு நாங்கள் எப்படி இந்த ஒரு வாரம் தான் நடத்துங்க, ரெகுலராக நாங்கள் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அந்த நேரத்திலையும் கர்த்தர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. என்ன போதுமானவர்? யாருன்னே தெரியாத ஒரு சகோதரர் அவராக தேடி வந்து விசாரிச்சார். என்ன பாஸ்டர் இப்படி சபை எரிஞ்சு போச்சாமே? ஆமாம். அடுத்து என்ன செய்ய போறீங்க தெரியாது. அவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் அவர் தான். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இந்த தையல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள, தச்சு துணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பெரிய ஒரு ஹால் வச்சிருக்கிறேன். இன்னும் அதில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் சும்மா தான் கிடக்கு, நீங்கள் வேணால் ஆராதனை நடத்திக்கோங்க. அல்லேலூயா. தேடி வருது ஆசீர்வாதம். நான் சொன்னேனே, சீசன் ஆஃப் நியூ பிகினிங், நியூ ஃபியூச்சர். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தேடி வருது. உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படியா? உடனே சரி, உடனே அவர் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னாரு. பாருங்க, கூரையில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஆளுக்கு கூரை எரிஞ்சு போனோடனே இப்போ காரையை கற்று கொடுத்துட்டார். ஆமேன். ரூஃப் காங்கிரீட் போட்ட கட்டடத்தை கற்று கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போச்சு, நஷ்டமாகி போச்சு, குறைவாய் போச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதுவும் இல்லை, வாடகையே இல்லாமல் பயன்படுத்திக்கோங்கன்னு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்த சில மாதங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஜனவரி 10ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணணும். 2000ஆம் வருஷம் ஜனவரி 10 பிரதிஷ்டை பண்ணி இந்த புதிய ஆலயத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. செய்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவும் பாருங்க, அந்த நேரத்தில் ஏற்கனவே சர்ச்சு ரூஃப் வரைக்கும் கட்டியாச்சு. ரூஃப் போட காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் கூரை எரிஞ்சு போச்சு. அது எரிஞ்சு போனது ஒரு நல்ல நன்மைக்குன்னு பாருங்க. கர்த்தர் அற்புதமாக தேவைகளை சந்திச்சா ரூஃபை அடுத்த மாதத்திலேயே போட கர்த்தர் கிருபை செய்தா. புதிய ஆலயத்தையும் கர்த்தர் கொடுத்தா. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு ஆசீர்வாத நன்மைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக சபையின் காரியத்தை சொல்கிறோம்? உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது போலவே எண்ணிலடங்காத நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரை துதியுங்க. ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல ஒரு போதும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறா. பொருளாதார தேவையில் ஒருவேளை இருக்கிறீங்களா? யெகோவா ஈரே, நீர் என் தேவைகளை சந்திப்பீன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரை செய்ததையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் செய்ய போகிறதையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறா. ஆமென். ஆபிரகாமின் தேவையை சந்தித்த தேவன் உங்களுடைய தேவையை, ஒவ்வொருடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் இந்த காரியத்திலெல்லாம் மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது, அல்லது மனிதர்களால் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் உணரும் போது அப்போ நீங்கள் சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆகார் சொல்றாங்க, வனாந்திரத்திலே ஆமென், யாரும் உதவிக்கு இல்லை, யாரும் துணையாக இல்லை, குடும்பத்தில் இருந்தவர்களும் கைவிட்டு விட்டார்கள். புருஷன் கைவிட்டார், உறவினர்கள் கைவிட்டார்கள்.
தனியாக வனாந்தரத்திலே அவள் அலைந்து கொண்டிருக்கும் போது, தாகத்தினால் தவித்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன், என் தேவைகளை காண்கிற தேவன், என் குறைவின் மத்தியிலே நீர் என்னை காண்கிற தேவன். சில வேளைகளிலே சமாதான குறைச்சலினால் பல சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்தித்து வேதனை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், கர்த்தர் என் சமாதானம், அவர் என் சமாதானமாக இருப்பார், இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்க கிதியோன் அதான் சொல்றாரு, ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார், அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். எப்ப பெயரிட்டார்? சமாதானம் வர்றதுக்கு முன்னாடியே பெயரிட்டார். ஹல்லேலூயா. சமாதானம் வந்த பிறகு சொல்றதுக்கு பேர் ஷாலோம் இல்ல, சமாதானம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றது தான் யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. சந்த எல்லா தீமையான சூழ்நிலைகள் மத்தியிலே தான் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கு, யெகோவா ஷாலோம், கர்த்தர் என் சமாதானம், அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதி தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில காணப்படட்டும். அப்படி நம்ம கர்த்தரை துதிக்க 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 ஒவ்வொரு புதிய புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்க கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு ஆசீர்வாதம் சொல்ல போறேன். என்னன்னா, துக்கம் முடிந்தது. You sorrow will end. 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். இந்த துக்கம் அல்லது துக்க நாட்கள் அப்படின்னு சொல்றது ஒரு இரவு அல்லது இருட்டுக்கு அடையாளமா இருக்குது. பாருங்க, இந்த உலகத்துல பகலும் இரவும் மாறி 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 என்ன செய்யுது? வருது. ஏன் மாறி மாறி வருது? சூரியன் ஒன்று இருக்கு, சந்திரன் ஒன்று இருக்குது. இந்த சூரிய வெளிச்சத்தை நம்பி இருக்கும்போது, சந்திர வெளிச்சத்தை நம்பி இருக்கும்போது பகலும் இரவும் மாறி மாறி வருது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, இனிமே சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்க போவதில்லை, நீதியின் சூரியன் நாம் இயேசுவே உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியானா ஒரு இரவு அப்படிங்கிறது வரப்போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இரவு அப்படிங்கிறது வரப்போறதே இல்லை. பாருங்க, இரவு அப்படிங்கிறது பல்வேறு தீமைகளை குறிக்கிறதா இருக்கு. எல்லா இரவுலையும் சகல தீமையும் நடக்குது. சகல திருட்டு வேலைகளும், சகல கொள்ளையடிக்கிற வேலைகளும், அதே போல சகல கொடிய மிருகங்களும் அது வெளியே வந்து நடமாடுற நேரம் எப்பன்னு பார்த்தா அது இரவு நேரம் தான். அதே மாதிரி சிறிய மிருகங்கள், பூச்சி, பல்லி, பாம்பு, எல்லா விதமான சிறிய பிராணிகள், ஆனால் தீமை செய்கிற எல்லா பிராணிகள், இது எல்லாமே நடமாடுற நேரம் எப்பன்னு பார்த்தா அது இரவு நேரம். பகலில் இந்த வெளிச்சத்தில் பல நேரங்களில் தீமை செய்கிற மிருகங்களோ மனிதர்களோ வெளியே வருவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இரவே இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. இனிமே துக்க நாட்கள் இருக்க போறதில்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாருங்க, சபைக்கு தான் இதை சொல்றாரு. காலாகாலமா சபை உபத்திரவத்தை, தீமையை, வேதனையை அனுபவித்துக் கொண்டே வந்திருக்கிறது. சபைக்கு பல்வேறு விதமான உபத்திரவங்கள், அது முதல் நூற்றாண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இதுபோல பல 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 தீமைகள் எப்பொழுதுமே நடந்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா இந்த உபத்திரவத்தின் நாட்கள், இந்த தீமையின் நாட்கள் முடிந்து ஒரு நன்மையின் நாட்கள் துவங்க போகிறது. ஹல்லேலூயா. இதை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இதை இன்னும் நீங்க விளக்கமா விரிவா வாசித்தா இது எல்லாமே இனி வரப்போகிற காலங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா 25:8 வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்குவார், கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை அவர் துடைப்பார். இனிமே துக்கம் இல்லை அப்படின்னா இனிமே கண்ணீர் விட வேண்டிய காரணங்கள் இல்லை, அனுபவங்கள் இல்லை. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஏன் அப்படி அவர் சொல்றாரு? பாருங்க, மணவாளனாகிய இயேசுவோடு இருக்கக்கூடிய நாட்களை குறித்து இங்கே அவர் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மணவாளனாகிய இயேசு நம்மோடு கூட இருப்பதனாலே இனிமே துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீசரோடு இருக்கிறார். திடீர்னு சிலுவையில் மரிச்சிட்டார். மரிச்ச உடனே எல்லாரும் துக்கப்படுறாங்க. இயேசுவின் சீசர்களும் துக்கப்படுகிறார்கள், அழுகிறார்கள், அவர்கள் வேதனைப்படுறாங்க. அவர்கள் துக்கித்து பல நாளாக வீட்டை விட்டே வெளியே போகாம அவங்க உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து விட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும், சத்தமா சொல்லலாம், உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி
அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பி விட்டார். இந்த உயிரோடு கூட எழும்பின இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சான்? அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்களா? அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிஜமாவா? இயேசுவா? நம்ம கண்ணு பார்க்க தானே மரிச்சாரு, நம்ம கண்ணு பார்க்க தானே அவரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, இன்னைக்கு உயிரோட வந்துட்டாரா? அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. துக்க நாட்கள் முடிந்து போகும்போதும் அப்படியாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இது கர்த்தர் கொடுத்த எதிர்கால வாக்குத்தத்தம், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த வசனத்தின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன ஆசீர்வாதம்? இந்த நியூ ஃபியூச்சருக்கு கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, புதிய சிருஷ்டியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதைத்தான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகும், எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய போறாரு? புதிதாக போகிறார். அப்படின்னா இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எதை குறித்து சொல்லிட்டு வராரு? 1000 வருட அரசாட்சியை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வராரு. இந்த உலகத்தில் ஒரு 1000 வருட அரசாட்சி ஒன்று நடக்க போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல வரப்போகிறார். அதுக்கப்புறம் 7 வருடம் பரலோகத்திலே அங்கே கொண்டாட்டங்கள் நடக்க போகுது. அது முடியும் போது திரும்ப பூலோகத்தில் வந்து அந்தி கிறிஸ்துவை அழித்து நியாயம் தீர்த்து அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி எல்லாத்தையும் சிருஷ்டித்து 1000 வருஷம் அரசாள போகிறார். இந்த 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து தான் சொல்லும் போது எவ்ரிதிங் வில் பி நியூ, எல்லாமே புது சிருஷ்டியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி அந்த புது சிருஷ்டியில் பல விதமான ஆசீர்வாதங்கள் வரப்போகுதுங்கிறத சொல்லிக்கிட்டு வரார். இந்த புது சிருஷ்டி இனிமேல் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு யாரெல்லாம் ஆவியிலே ஆத்மாவிலே புது சிருஷ்டியாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி அப்படின்னு உடனே ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு மனிதன் வந்து சந்தேகம் கேட்கிறார். மறுபிறப்பினா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கிறார். நான் திரும்ப சிறு பிள்ளை ஆகி பிறக்க முடியுமோ? ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, உன் ஆவியிலே வரக்கூடிய மறுரூபம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. இதனால யாரெல்லாம் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறாங்களோ, அதாவது அதை குறித்து அழகா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த வசனத்தை பாருங்க, ஒரு 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம். ஆமா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்படியானா இங்க இருக்கிற எல்லாருக்குமே கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து தானே காரியம் தெரியும், அந்த அனுபவமும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எத்தனை பேர் அப்படி கிடைச்சிருக்கு? நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது, அவருடைய வார்த்தைகள்னா என்னன்னு தெரியாது. நான் என் மனமோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானா புது சிருஷ்டியாய் மாறி இருப்போம். அது என்ன புது சிருஷ்டி? அதுதான் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பழைய மனிதனின் காரியங்கள் இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுறதுக்கு தான் தேவன் இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. பழைய மனிதனின் காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பழைய வழிகளிலே எப்படியெல்லாம் பேசினோம், எப்படியெல்லாம் நடந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம், எப்படியெல்லாம் சிந்தித்தோம், இது எல்லாத்தையும் மாற்றி நம்மளை ஒரு நியூ மேனா நியூ விமனா ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இது எப்படி இருக்குன்னா, ஒரு நியூ லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறாரு. பாருங்களேன், அது என்ன நியூ லைஃப் ஸ்டைலு? அதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். பாருங்களேன், நீங்கள் பழைய மனிதர்களாக இருந்தீங்களான்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன செய்வீங்க? ஜிம்மு போவீங்களா? 10 மணி வரைக்கும் தூங்குவோம். பழைய மனிதன் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்? 10 மணி வரைக்கும் தூங்குவார். புதிய மனிதன் காலையில் 4 மணி அல்லது 5 மணி அலாரம் வச்சு எழும்பி, ஆமே, குளிர் தண்ணியில் குளிர குளிச்சு, நம்ம ஊரில் குளிர் தண்ணியா, அது 5 மணிக்கே கொதிக்கிற தண்ணி தான், அந்த தண்ணியில் குளிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி, அதுவும் அதிலும் அநேகமான பேர் வெள்ளை ஆடையை எடுத்து அதை முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருந்து காலையில் அருமையாக மாட்டிக்கிட்டு, ஆமேன், குடும்பத்தையும் கிளப்பிக்கிட்டு ஆராதனைக்கு ஆயத்தத்தோட சீக்கிரத்தோட ஓடி வந்து இருக்கிறோம். நியூ லைஃப் ஸ்டைல். பழைய மனிதன்
எழுந்த உடனே என்ன செய்வார்? புதிய மனிதன் எழுந்த உடனே வேற செய்வார். பழைய மனிதன் ஒவ்வொரு நாளும் எப்படி சிந்திப்பார்? புதிய மனிதன் ஒவ்வொரு நாளும் எப்படி சிந்திப்பார்? அவருடைய சிந்தனையில் மாற்றம், அவருடைய விருப்பங்களில் மாற்றம், அவருடைய செயல்களில் மாற்றம். அதைத்தான் சொல்கிறேன், புது சிருஷ்டினா நியூ லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிடுகிறது. நம்ம எதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம என்னென்ன காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, நான் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சகல பழைய ஜென்ம சுபாவங்களும் அழிக்கப்பட்டு புதிய பரிசுத்த குணங்கள் உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புதிய மனிதனாக மாறி இருக்கிறீங்க? எத்தனை பேர் புதிய சிருஷ்டியா மாறி இருக்கிறீங்க? இந்த புதிய மனிதனா, புதிய சிருஷ்டியா நீங்கள் மாறி இருந்தால் மட்டும்தான் இந்த நாளிலே கர்த்தருடைய இந்த உடன்படிக்கையில், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியும். ஏன்னா அதை குறித்து ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்போட கருத்தோட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை அந்த பந்தியில் பங்கு பெறுவதை குறித்து யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒவ்வொருவனும் தன்னை தானே சோதித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக மாறி இருந்தீங்கன்னா புதிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பழைய சிருஷ்டியாவை தொடர்ந்து கொண்டிருந்தா தேவனுடைய எந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் புதிய ஃபியூச்சரை தரேங்கிறாரு. அதில் முதல் காரியமே பெட்டர் திங்ஸை தரேங்கிறார். ஹல்லேலூயா. சிறப்பானவைகளை கர்த்தர் கொடுக்குறேன் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதில் ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம், இனி இல்லை, நோ மோர். இனிமே அழிவு இல்லை, இனிமே நாச மோசங்கள் இல்லை. மூணாவதை பார்த்தோம், ரட்சிப்பு தான் மதிலாக நமக்கு இருக்க போகிறது. துதிதான் அதற்கு வாசலாக இருக்க போகிறது. துதிக்க 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 புதிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள். சாரோவில் ஏண்டு துக்க நாட்கள் முடிந்து போகிறது. நிறைவாக பார்த்தோம், புது சிருஷ்டி, நியூ லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா. நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறியிருக்கீங்களா? இந்த நாளில் ஒருவேளை அதில் நான் மாறுவதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்ற உணர்வில், ஆனால் இப்பொழுதே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அர்ப்பணித்து கருத்தோடு ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார்.